அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1039. தலைப்பு இறை தூதர்கள், தொடர் 108. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, உலகில் எவருக்கும் வழங்கப்படாத அரசாங்கமும் அதே போல எவருக்கும் வழங்கப்படாத பல அற்புதமான விஷயங்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறை தூதராகி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் படைகள் பட்டாளம் சூழ பவனி வந்தபோது, ஒரு ஓடை அருகே வந்தபோது, தம்முடன் இருந்த படைகளும் பட்டாளங்களும் சூழ எறும்புகள் கூட்டமாக வாழ்ந்த ஒரு ஓடையை கடந்து சென்ற போது, ஒரு எறும்புகளை, நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படையினரும் தங்களுக்கே தெரியாமல் உங்களை மிதித்து விட வேண்டாம் என்று கூறியது. இவ்வாறு கூறியதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு புன்னகைத்தார்கள். எறும்பின் பேச்சால் முருவளித்த சுலைமான் அவர்கள் எறும்பின் பேச்சை கேட்டு முருவளித்தார்கள். அதே நேரத்திலே அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார்கள். என் இறைவா, நீ எனக்கும் என் பெற்றோருக்கும் புரிந்துள்ள உன் அருட்கொடைக்கு நான் நன்றி பாராட்டவும், நீ திருப்தியுறும் நல்ல அறங்களை நான் செய்யவும் எனக்கு வாய்ப்பு அளிப்பாயாக என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார். அதாவது, பறவைகள் மற்றும் விலங்குகளின் மொழியை எனக்கு கற்பித்து நீ எனக்கு செய்த அருட்கொடைக்காகவும், உன்னை பணிந்து அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி நடக்கவும், உன் மீது நம்பிக்கை கொள்ளவும், என் பெற்றோருக்கு நீ செய்த அருட்கொடைக்காகவும் நான் நன்றி பாராட்ட அகத்தூண்டலை என்னிடம் எனக்கு ஏற்படுத்துவாயாக. மேலும் நீ விரும்பி ஏற்கின்ற நல்லறங்களை நான் செய்யவும் எனக்கு வாய்ப்பு அளிப்பாயாக என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்பின் பேச்சை கேட்டு புன்முறுவல் பூத்தவர்களாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவனை போற்றி புகழ்ந்தார்கள். எறும்புகளை பற்றி இந்த அத்தியாயம் 27வது அத்தியாயம் அந்நமல், எறும்பு என்ற பெயரோடு இருக்கின்றது. எறும்புகளை பற்றி ஆராய்ந்தவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள். எறும்பு குழுவாக வாழும் பூச்சி இனமாகும். 6 கால்கள் கொண்ட எறும்புகள் சமூக ஒழுக்கம் கொண்ட வாழ்வை கொண்டுள்ள எறும்புகளில் மொத்தம் 22,000 இனங்கள் உள்ளதாக அறியப்படுகிறது. வாழ்விடத்தை தமக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கும் இயல்பு கொண்ட எறும்புகள் தமக்கிடையே செய்திகளை பரிமாறிக்கொள்ள வேதி பொருட்களை பயன்படுத்துகின்றன. இது நுட்பமானதும் சிக்கலானதும் எளிதில் புரிந்து கொள்ள இயலாதும் ஆகும். எறும்புகளின் ஒவ்வொரு குழுவிலும் இனப்பெருக்க திறன் கொண்ட அரசி குயின் எறும்பும், இனப்பெருக்க திரள் கொண்ட சோம்பேறி ஆண் எறும்பும், இனப்பெருக்க திறனில்லாத வேலையாட்கள் ஒர்க்கர்ஸ் பெண் எறும்பும், போராளி சோல்ஜர் பெண் எறும்பும் இருக்கும். இவற்றில் இனப்பெருக்க திறனற்ற பெண் எறும்புகளான வேலையாட்களே, போராளிகள் ஆகியவையே சுறுசுறுப்பாக இயங்குவை. இவற்றில் இனப்பெருக்க திறனற்ற பெண் எறும்புகளான வேலையாட்கள், போராளிகள் ஆகியவையே சுறுசுறுப்பாக இயங்குபவை. அரசியும் சோம்பேறி ஆண் எறும்புகளும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவதுடன் நிறுத்திக் கொள்ளும் என்று பிரிட்டானியா தகவல் களஞ்சியத்தில எறும்புகளை பற்றி இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்ற அந்த அற்புதங்களை நாம் ஆய்வு செய்தால் நமக்கே வியப்பாக இருக்கும். எறும்பு என்ற பெயரிலே ஒரு அத்தியாயம் இருப்பது போல் 16வது அத்தியாயம் அந்நகல், தேனி என்ற பெயரிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த தேனியை பொறுத்தவரையிலும் அது தன்னுடைய கூட்டை அமைத்து கொண்டு ஒடுங்கி செல்வதற்கு
அல்லாஹ் அதற்கு உள்ளுணர்ச்சியை வஹீயை ஏற்படுத்தியதாக சொல்கிறார். ஆக இவ்வாறு அவனுடைய படைப்புகளிலே சிந்திக்கும் மக்களுக்கு நிறைய ஆதாரங்கள் அத்தாட்சிகள் இருக்கின்றன. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைகள் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், அது அணிவகுத்து இருந்தது. முதலிலே மனிதர்கள், பிறகு ஜின்கள், பிறகு பறவைகள், இவ்வாறு அணிவகுத்து இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை தூதர்கள் ஒருவரை எறும்பு ஒன்று கடித்து விட்டது. உடனே அந்த எறும்பு புற்றையே எரித்து விடும்படி அவர் கட்டளையிட்டார். அவ்வாறே அது எரிக்கப்பட்டது. அப்போது அல்லாஹ், ஒரு எறும்பு உம்மை கடித்து விட்ட காரணத்தால் என்னை துதிக்கும் சமுதாயங்களில் ஒரு சமுதாயத்தையே, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய சமுதாயம் என்ற இந்த எறும்புகளை சொல்கிறான். ஒவ்வொன்றும் தாவரங்களானாலும் சரி, அவைகளும் அல்லாஹ்வை படைத்தவனை துதிக்கின்றன. அதை நாம் அறிய மாட்டோம். ஒரே ஒரு எறும்பு உம்மை கடித்து விட்ட காரணத்தால் என்னை துதிக்கும் சமுதாயங்களில் ஒரு சமுதாயத்தை எரித்து விட்டீரே, அந்த ஒரே ஒரு எறும்பை நீர் தண்டித்திருக்க கூடாதா என்று அவரை கண்டிக்கும் விதத்தில் அவருக்கு அல்லாஹ் அறிவித்தான். இச்செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹுல் புகாரியில 3019வது ஹதீஸாகவும், சஹீஹ் முஸ்லிமில 4511 4513 ஆகிய ஹதீஸ்களிலே இது காணப்படுகிறது. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.